அழகான காலங்கள், அழகான நேரங்கள், இது எல்லாமே ஒரு நேரங்களில் ரொம்ப அருமையாகவே நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருந்தது. எப்போ இந்த மொபைல் டிவைஸ் வந்துச்சோ அப்போவே பாதி நிம்மதி போயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, முக்கியமான பங்கு அதுக்கு சோசியல் மீடியான்னு சொல்லலாம். எப்போ பார்த்தாலும் கையில் ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே உக்காந்துட்டு நம்ம நினச்சதை எதையுமே கரெக்டாக பண்ண முடியாமல் ரொம்ப டிப்ரெஷனுக்குள்ளே விழுந்துட்டு நல்ல சாட்டிஸ்ஃபைடான லைஃப் இல்லாமல் ரொம்பவே கஷ்டப்படுறோம். இது எனக்கு உங்களுக்கு நிறையா பேருக்குமான பிரச்சனை. சோசியல் மீடியா ஆரம்பிக்கும் போது ரொம்ப நல்லா தான் இருந்துச்சு. எல்லாத்துலேயுமே நல்லது கெட்டதுன்னு இருக்கும். ஆனால் நம்ம மனசு என்னவோ அந்த கெட்ட விஷயங்களை தேடி ஓட ஆரம்பிக்குது. எந்திரிச்சவனே யாரோ ஒருத்தரோட ஒரு ஃபேக் புன்னகையை கூட உண்மையாக நம்பி நம்ம வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு ஏக்கமாக மாறக்கூடிய இந்த சோசியல் மீடியா அடிக்ஷன், நம்ம லைஃப்பையே ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்க இந்த ஒரு அடிக்ஷனை எப்படி விரட்டுறது, எப்படி அதிலிருந்து வெளிவருவது அப்படின்ற ஒரு கேள்வியை முன் வச்சோன்னா அதற்கான பதிலாக தான் இந்த எபிசோட் உங்களுக்காக அமைய போகுது. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நண்பா, நண்பி. டு ஆல் ஹாப்பி இன்டர்நேஷ்னல் பாட்காஸ்டர் டே. இது நம்ம டேங்க. நம்ம டேயில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். இந்த பாட்காஸ்ட் ரெக்கார்ட் பண்ணும்போது இன்றைக்கி இன்டர்நேஷ்னல் பாட்காஸ்டர் டே. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட பேசுகிறதுக்கு. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் தொடர்ந்துக்கிட்டு இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்குள்ளே இருக்குது. அப்படி இல்லை கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் வேதனையாக இருக்குது அப்படின்னு உங்களுக்குள்ளே தோணுதுன்னா விட்டுறாதீங்க. இதுவும் கடந்து போகும், எதுவும் கடந்து போகும் அப்படின்ற எண்ணங்களோட இந்த வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக வாழ்க்கை மிக சிறந்ததாக அமையும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ இந்த எபிசோட் யாருக்காக, எதற்காக, நமக்காக அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஸ்பெஷலாக நம்மளுடைய ஒரு நண்பா அவர் மெசேஜ் அனுப்பிச்சு, நான் ரொம்பவே சோசியல் மீடியா அடிக்ட் ஆகிட்டேன், எனக்கு அதுலேருந்து இப்படி வெளிவருவது அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை முன் வச்சு எனக்காக ஒரே ஒரு எபிசோட் பண்ணிடுங்களேன் அப்படின்ற மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தார். நம்மளோட பலமே நீங்கள் தானே, நீங்கள் கேட்டு இல்லைன்னு சொல்லிட முடியுமா? நல்லாவும் இருந்துச்சு. இந்த சமூகத்துக்கு நமக்கு முக்கியமான ஒரு தேவையாகவும் அது இருந்துச்சு. நிறையா நேரங்களில் நம்மளை அறியாமலே நம்ம ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்போம், நாள் ஓடிக்கிட்டே இருக்கும், ஈவன் இன்க்ளூடிங் சம்டைம் மீ. ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ணணுங்க. அதனால் எவ்வளோ இம்பேக்ட், எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தெரியுமா? ஆல்ரைட், நம்ம அதை பற்றி தொடர்ந்து பேசுகிறதுக்கு முன்னாடி உங்கள் சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஃபஸ்ட் டைமாக நம்ம பாட்காஸ்ட்டை எபிசோடில் கேட்குறீங்க அப்படின்னா நண்பா, நண்பி மறந்துடாமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க. நம்ம ஆர்ஜி மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட்டில் ஃபேமிலியில் இணைந்ததற்கு மிகப்பெரிய நன்றி. இல்லை அடிக்கடி வரக்கூடிய நம்ம நண்பா நண்பியாக இருந்தீங்கன்னா, மை ஃபேவரட் நண்பா நண்பியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்த்துக்கள். உங்கள் வாழ்க்கையை மெருகேற்றுறதுக்கு எத்தனையோ பேர் நான் சொல்கிற மாதிரி இந்த வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு தேவையில்லாத விஷயங்களில் தலையை விட்டுக்கிட்டு அவங்க வாழ்க்கையை உருப்படியாக மாற்றக்கூடியாத எண்ணங்களோட தினம் வெறுப்போடு வாழ்ந்துக்கிட்டு இருக்கவங்க மத்தியில் தான் வாழ்க்கையை மாற்றணும், மெருகேற்றணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நம்ம வாழ்க்கையை நல்ல உயரத்துக்கு கொண்டு செல்லணும் அப்படின்ற எண்ணங்களோட பாட்காஸ்ட்டை லிசன் பண்ணிக்கிட்டு இருக்க அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி. ஏன்னா நீங்கள் பெஸ்ட்டுங்க. உங்களோட சப்போர்ட்டை மறக்காமல் நீங்கள் எந்த பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணாலும் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிடுங்க நண்பா, நண்பி. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் திறந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ஏன் அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஒவ்வொரு எபிசோட்லேயும் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முழுக்க இந்த எபிசோட்ஸ் எல்லாமே ஃப்ரீயாக உங்களுக்காக நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். எனக்கு கிடைக்கக்கூடியதெல்லாம் உங்களுடைய மெசேஜஸ்,
நீங்கள் கொடுக்கக்கூடிய ஃபீட்பேக், உங்கள் வாழ்க்கையில் மாற்றக்கூடிய சந்தோஷங்கள், அது எல்லாம் மட்டும்தான். ஏன்பா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு என்னமோ இதை விற்கணும்னு தோணலைங்க. ஏன்னா நான் என்னுடைய சமூகத்திற்கு, என்னுடைய மக்களுக்கு, என்னுடைய மனித இனத்திற்கு என்னால் கொடுக்க முடிஞ்சது இதை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் மட்டும்தான். அந்த எண்ணத்திற்கு முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. உங்கள் மெசேஜ், உங்களுடைய ஃபீட்பேக் எல்லாத்தையும் RJ_Mano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு எழுதி அனுப்பலாம். உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம வாட்ஸ்அப் சேனல் இப்போ களை கட்டிக்கிட்டு இருக்கு. 20 பேருக்கு மேலே அங்கே இருக்காங்க. நிறையா டைம் அவங்களுக்கான அப்டேட் எல்லாமே முன்னாடியே போயிட்டுருக்கு. நீங்களும் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்மில் உள்ள இந்த எபிசோடில் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கலாம், நீங்களும் கலந்துக்கலாம். ஆல் ரைட், நம்ம டாப்பிக்குள்ளே போகிறோம். டாபிக் சொன்ன மாதிரி சோசியல் மீடியா, ஹவு டு ஓவர் கம் அ சோசியல் மீடியா அடிக்ஷன். ரொம்பவே கஷ்டங்க. ஸோ அட்லீஸ்ட் 10% ஆஃப் த பீப்புள் இந்த உலகத்தில் சோசியல் மீடியாவில் அடிக்ட் ஆகிட்டு இருக்காங்க. இந்த ரியல் நம்பர் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும். பட் ஆனால் இது ஒரு ஸ்டடி மூலமாக கண்டுபிடிச்சது. கண்டிப்பாக அதிகமான பேர் இருப்பாங்க. நமக்குள்ளே யோசிச்சு பாருங்களேன், எத்தனை டைம் ஒரு நாளைக்கு நம்ம ஃபோன் எடுத்து நோண்டி பார்க்குறோம். ஃபோனில் அப்டேட் இருக்கோ இல்லையோ, ஆனால் ஒரு டைம் எடுத்து ஃபேஸ்புக்கு, ஜிமெயிலு, வாட்ஸ்அப்பு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய லுசுக்கு எல்லா சோசியல் மீடியாவையும் ஒரு தடவை ஓப்பன் பண்ணி திருப்பி மூடுவோம். நம்ம என்னமோ நினைக்கிறோம் அந்த ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நம்ம வெளில வந்துடுவோம்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே பார்க்கக்கூடிய விஷயங்களை இம்பேக்ட் பண்ணி நம்மளை திருப்பி நேர்கோட்டிலேருந்து விலகி செல்ல தான் ஹெல்ப் பண்ணும். நம்மளுடைய வாழ்க்கையில் சோசியல் மீடியா அவாய்ட் பண்ண முடியாது. கம்ப்ளீட்லி அக்ரி. உடனே எல்லாம் தூக்கி போட்டு போயிட முடியாது. பட் ஆனால் அதை எந்த அளவுக்கு கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிறது. ரொம்ப அளவுக்கு மீறினா எந்த ஒரு விஷயமும் நஞ்சுதாங்க. எவ்வளோ ஹெல்த்தியான ஃபுட்டாக இருந்தாலும் அளவுக்கு மீறி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்புக்கு நல்லது கிடையாது. அப்படி இருக்கும்போது சோசியல் மீடியான்றது பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே இருக்குது. அப்படி இருக்கும்போது பாசிட்டிவை மட்டும் எடுத்துக்கிறது எப்படி, நெகட்டிவை தூக்கி எரிஞ்சிட்டு அடிக்ஷன் இல்லாமல் வாழ்கிறது எப்படி அப்படின்றதான். ஸோ சோசியல் மீடியா அடிக்ஷன்றது எப்படின்னா, உங்களுடைய டோபோமைன் சொல்லுவாங்க, நம்மளுடைய மூளைக்குள்ளே ஒரு திரவம். அந்த திரவம் சுரக்கும் பொழுதுலாம் நம்ம வந்து ரொம்ப குட்டாக ஃபீல் பண்ணுவோம். அது எப்போயுமே நம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் போது நமக்குள்ளே அந்த ஒரு சுரக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆல்கஹால் மேலே ரொம்ப அடிக்ட் ஆகிட்டீங்க, அதிகமாக தண்ணி அடிக்கிறீங்க அப்படின்னா, அது குடிக்கும் போதெல்லாம் உங்கள் மூளையில் அந்த சுரந்து உங்களை மந்தமாக்கி உங்களை எப்பயுமே ஒரு சந்தோஷத்தில் வச்சுக்கும். ஆனால் ஒரு லெவலுக்கு மேலே பண்ணும்போது ஹை டோபமைன் ஆக்டிவிட்டி வரும் பொழுது நம்மளை அறியாமலே நம்ம அடிக்ட் ஆகி அதில் மட்டுமே அந்த சுகத்தை தேடியே ஓட ஆரம்பிப்போம். ரியல் லைஃப்பில் வாழ மாட்டோம். இதுக்கு நிறைய விஷயம் இருக்குது. நார்மலாக ஒரு ஃபோட்டோ ஸ்வைப் பண்ணும்போது, ஃபோட்டோ பார்க்கும்போது, கமெண்ட் ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் குவிக்காக நம்ம மைண்டில் ஒரு டோபமைன் வரும். அதை பார்த்துட்டு நம்ம மைண்டு ஏமாந்து ஒரு நிழல் உலகத்திலே வாழ ஆரம்பிச்சிடும். கடைசியில் ரியல் உலகத்தில் வாழ முடியாது. அது பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸையும் ஆங்ஸைட்டியும் நிறைய பிரச்சனைகளையும் நம்மளை அதிகமாக அடிக்ட் ஆகி நம்மளுடைய உண்மையான சந்தோஷம் என்பதையே மறக்க செய்யும். எப்படி ஒரு ஆல்கஹாலுக்கும் ஒரு ட்ரக்குக்கும் அடிக்ட் ஆகி மக்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ, அதே மாதிரி இந்த சோசியல் மீடியாவுக்கும் நம்ம அடிக்ட் ஆகி நம்மளை அறியாமலே நம்ம வாழ்க்கையை இழக்க நேரிடும். அந்த அடிக்ஷனை தான் எப்படி நம்ம தப்பிக்கிறது, அந்த அடிக்ஷனை எப்படி வெளிவர்றது அந்த அடிக்ஷன்லேருந்து. ஆனால் அதுக்கு முன்னே நம்ம அடிக்ட் ஆகிட்டோமான்னு கண்டுபிடிக்கணும்ல. அப்போ எப்படி நீங்கள் சோசியல் மீடியாவுக்கு அடிக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு சில வழிகள். நீங்கள் காலைல எந்திரிச்சோடனே ஃபோனை தேடுறது. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லாருமே நம்ம ஃபோனுக்கு அடிக்ட் ஆகிருக்கோம். ஃபோனை எடுத்து உடனே சோசியல் மீடியாவுக்குள்ளே லாகின் பண்ணி பார்க்குறது. ரெண்டாவது, ஸ்க்ரோல் அதிகமாக பண்ணுறது. ஷார்ட் ரீல்ஸ், இது எல்லாமே நம்ம மனசை கெடுத்து நம்மளை ஒரு பிடிக்குள்ளே உட்கார வச்சுக்க கண்டுபிடிக்கப்பட்டது தான் இந்த ஒரு கண்டுபிடிப்புகள். நம்ம சோசியல் மீடியாவே யூஸ் பண்ணலாம் கூட, இன்றைக்கி என்னென்ன போஸ்ட்லாம் வந்திருக்கும், அது இப்போ நடந்திருக்குமோ அப்படி நடந்திருக்குமோன்னு யோசிக்கிறது. நம்மளால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கிறது, ஃபோனை எடுத்துக்கிறது. பக்கத்தில் ஃபோனு எப்பயுமே நம்மளுக்குள்ளே இருக்கிற மாதிரி. அது மாதிரி நம்ம சோசியல் மீடியா பார்த்துட்டு வரும்போது ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாகவும் ஆங்ஸியஸாகவும் ஃபீல் பண்ணுறது. இப்போ பார்த்தாலும் இரிட்டேட்டபிளாக இருக்கிறது. ஸோ
நம்மளுடைய சோஷியல் மீடியா பற்றி யாராவது பேசினாலோ வெறுப்பாக இருக்கும். ஈவன் நிறைய பேர் இப்போ நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கவங்க, இவன் என்ன பெரியவனா, இவன் பேசிக்கிட்டு இருக்கான், இவன் மட்டும் ஒழுங்கா அப்படின்ற மாதிரி கேட்குறதெல்லாம் கேட்குது. ஆனால் நான் ஒழுங்கு தாங்க. ஏன்னா இப்போது முன்னாடி நானும் அந்த மாதிரி அடிக்ஷனாக இருந்ததான், இல்லைன்னு சொல்ல மாட்டேன், உண்மையை ஒத்துக்கிறேன், உங்ககிட்ட ஒத்துக்கிறதுல என்ன இருக்குது. ஆனால் இப்போ விட்ட பின்னாடி நிறைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்குது. ஸோ மைண்ட்ஃபுல்னஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, கரண்ட்டில் என்ன நடக்குதோ நம்ம மைண்டை வச்சு ரொம்ப ஃபோக்கஸ்டாக மற்றவங்கக்கிட்ட பேசுகிறதே எவ்வளோ பெரிய சந்தோஷம் தெரியுமா? பண்ணி பாருங்கள். நிறைய பேரை நம்ம இக்னோர் பண்ணுவோம். ஒரு சில பேரை பார்த்துருப்பீங்க, கூட்டமாக நம்ம வெளில டின்னர் போடலாம், லஞ்ச் போகலான்னு போவாங்க, அங்கே போயிட்டு ஃபோன் நோண்டிக்கிட்டு இருப்பாங்க, சாப்பிடும் போது ஃபோன் நோண்டுவாங்க. இது எல்லாமே நம்மளை சீரழிக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். எப்போ பார்த்தாலும் ஃபோனை தேடுறது, இந்த மாதிரி இருக்கும் போது நம்மளை அறியாமலே நம்ம கஷ்டப்படுவோம். அப்போ இந்த மாதிரிலாம் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம அடிக்டட் ஆல்ரெடி சோஷியல் மீடியாவுக்கு, ஃபோனுக்கு. அப்போ இது உண்மையிலே உடம்புக்கு ரொம்ப கஷ்டம் கொடுக்கக்கூடியதா, பேடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உண்மைங்க. அட்வான்டேஜ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. மெயின்டைன் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணலாம், நிறையா பாசிட்டிவ் கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணலாம், பாசிட்டிவ் கமெண்ட்ஸை படிக்கலாம், நிறைய கனெக்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கும், இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் உடனே கிடைக்கும், இதெல்லாம் ஓகே. ஆனால் அதிலேயே நெகட்டிவ் சைடில் பார்த்தீங்கன்னா ஹாப்பினஸ்ஸே இருக்காது. ஏன்னா நம்ம எப்போயுமே ப்ளேம் பண்ணிக்கிட்டே இருப்போம் நம்மளுக்குள்ளேயே. சோஷியல் மீடியாவுக்கு போயிட்டு வந்தால் நம்ம ஃப்ரெண்டு அவன் இருக்கிற ஃபோட்டோவை 15 ஃபில்டர் ஆட் பண்ணி எங்கேயோ இருக்கிற மாதிரி, எங்கேயோ அவனுக்கு எல்லாமே லக்கு, நல்லதே நடக்கிற மாதிரி போஸ்ட் பண்ணுவான். அதை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு தோணக்கூடியது, என்னடா இது, நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி லோயர் லைஃப் சாட்டிஸ்ஃபிகேஷன் வந்துடும். நிறைய டிப்ரெஷன் நம்மளுக்குள்ளே வரும், நிறைய ஆங்ஸைட்டி பிரச்சனை வரும், நல்ல ஸ்லீப்பே கிடைக்காது, நமக்கான சுயமரியாதை நம்ம இழந்துருவோம், நம்ம ப்ளேம் பண்ண ஆரம்பிச்சிருவோம், நம்ம ஃபோக்கஸே ஒருபடியாக பண்ண மாட்டோம். இது எல்லாமே சோஷியல் மீடியா அடிக்ஷனால் நம்மளுக்கு வரக்கூடியது. ஓகேப்பா, பிரச்சனைகள்லாம் பேசியாச்சு, என்ன தான் சொல்யூஷனு அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னென்னலாம் பண்ணலான்னா, டெலீட் யுவர் ஆப்ஸ். ஈஸியாக ஆக்சஸபிள் நம்மளுக்கு இருக்கக்கூடாது, தள்ளி போடணும். ஃபோனையும் சரி சோஷியல் மீடியாவை ஆக்சஸ் பண்ணுறதும் சரி இருக்கக்கூடாது. அப்போ டெலீட் யுவர் ஆப்ஸ். நீங்கள் உடனே அதை லாகின் பண்ணுற மாதிரி டக்குன்னு ஒரு கிளிக்கில் இருந்தால் தானே ஈஸியாக நீங்கள் போக முடியும். அதை போகிறதுக்கே கொஞ்சம் டிஃபிகல்ட் பேத்தை க்ரியேட் பண்ணுங்கள். அப்போ ஈஸியாக நீங்கள் அதிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ உங்களால் ஃபுல்லாக முடியலைன்னா கொஞ்ச நாளைக்கு அதுலேருந்து கேப் விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ விடும் பொழுது ஈஸியாக நீங்கள் உங்கள் ஃபோக்கஸை கொண்டு வர முடியும். என்ன லைஃப்பில் இம்பார்ட்டண்ட்டு, எது வந்து நல்லது அப்படின்றது உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஆப்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்ச நாளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணாமல் கேப் விட்டு யூஸ் பண்ணும்போது நல்ல இம்பார்ட்டன்ஸ் லைஃப்பில் என்னன்றது உங்களுக்கு புரிய வரும். கீப் யுவர் ஃபோன் இன் அ டிஃப்ரெண்ட் ரூம். ரொம்ப சூப்பரான ஐடியாங்க. பக்கத்துலேயே கை கெட்டுற தூரத்தில் இருக்கும்போது தான் அது கஷ்டம். தூக்கி ஒரு ஓரத்தில் போட்டு வச்சுருங்களேன், எந்திரிச்சு போகிறதுக்கு நம்ம சோம்பேறித்தனம் போடுவோம், அதுக்கப்புறம் அந்த ஃபோனை எடுக்க மாட்டோம். அப்படி இருக்கும் போதே அந்த ஃபோன் யூசேஜ் வந்து நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த ஐடியாவை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹேவ் சோஷியல் மீடியா ஸ்பெசிஃபிக் ஹவர்ஸ். ஸ்ட்ராங்காக ரூல், உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ட்ராங்காக ரூல் போட்டு டெய்லி ஒரு 30 மினிட்ஸ் நான் அதெல்லாம் செக் பண்ணுவேன், அதுக்கப்புறம் நான் அதை பார்க்கவே மாட்டேன் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு நீங்கள் வரணும். அது நீங்கள் ஸ்ட்ராங்காக என்ஃபோர்ஸ் பண்ணி கண்டினியூ பண்ணும்பொழுது ஈஸியாக அந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வர முடியும். என்ன, கண்டிப்பாக வர முடியும். என்கேஜ் இன் ஏ நியூ ஹாபி. எல்லா நேரமும் சோஷியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு இல்லை ஃபோன் எடுத்து நோண்டிக்கிட்டே இருக்கிறதுக்கு பதில் ரன்னிங் போகலாம், வாக்கிங் போகலாம், ஏதோ ஒரு கேம் விளாட்லாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வாலிபால் விளாட்லாம், கிரிக்கெட் விளாட்லாம், எதுனாலும் விளாட்லாங்க. இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் நார்மலாக ஒரு வாக்கிங் நார்மலாக பேசலாம், அவங்க கூட பேசலாம். இதெல்லாம் நியூ ஹாபியை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது ஈஸியாக ஒரு விஷயத்தை மறக்க முடியும், டைவர்ட் பண்ண முடியும். என்ன அப்துல், உங்களுக்கு புரியுதா? உங்களுக்காகவும் நம்ம நண்பர்களுக்காகவும் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த முறைகளில் நீங்கள் பண்ணலாம். என்னென்னலாம் பண்ணலாம்னா, வாக் பண்ணலாம், புக் ரீட் பண்ண ஆரம்பிக்கலாம், வீடியோ கேம்ஸ் அதுலேயும் நீங்கள் அடிக்ட் ஆகிடக்கூடாது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸை டாக் பண்ணலாம், க்ரியேட்டிவாக ஏதாவது ஒர்க் பண்ணலாம். ஸோ இந்த விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணி நம்ம ஈஸியாக அந்த சோஷியல் மீடியா அப்படின்ற அடிக்ஷன்லேருந்து வெளிவர முடியுங்க. எதுவுமே முடியாதுன்றது கிடையாது, நம்ம ஈஸியாக வர முடியும். அதற்கான முடிவை நீங்கள் ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அந்த முடிவை எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஃபாலோ பண்ணணும். உண்மையை சொல்கிறேங்க, ரியலாக ஃபீல் பண்ணி மாறிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனாக சொல்கிறேன். இந்த ஃபோன்,
சோசியல் மீடியா, ஸ்டேட்டஸ் பார்க்குறது, வாட்ஸ்அப்பை செக் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு நெகட்டிவிட்டியை நம்மளுக்குள்ளே விதைச்சிக்கிட்டு தான் இருக்குது. நம்மளை அறியாமலே நம்மளை ஃபோர்ஸ் பண்ணி ஓடுறான்னு விரட்டிக்கிட்டு தான் இருக்குது. ஒவ்வொருத்தரோட லைஃப்பில் அவங்க ஹாப்பினஸ்ஸை ஷேர் பண்ணும்பொழுது ஆனால் அது நம்மளை இம்பேக்ட் பண்ணுற மாதிரி இருக்கே. அப்போ நம்ம மனநிலையை மாற்றணும். அந்த இடத்துல நான் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிறேன், பட் நான் என்னையே அஃபெக்ட் பண்ண மாதிரி பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி. ஆனால் எத்தனை பேர் நம்மளால் முடியாது தானே, கஷ்டம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய கஷ்டம் எல்லாத்தையுமே ஒரு ஏக்கமாக அவனுக்கு நடக்குதே அப்படின்றதான் உடனே தோணும், அவளுக்கு நடக்குதே அப்படின்றதான் தோணும். அப்போது எப்போவுமே சோசியல் மீடியாவில் அளவுக்கு மீறி அடிக்ட் ஆகி அதை ஃபாலோ பண்ணி அதை நோக்கி ஓடுறது அப்படின்றது நம்மளை அறியாமலே நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்க தான் செய்யும். அதை நம்ம அக்ரி பண்ணி தாங்க ஆகணும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபோனை எடுத்து ஒரு ரூமில் ஒழிச்சு வச்சுருங்க. இந்த சர்டன் டைமிங்கில் யூஸ் பண்ணு பாருங்கள். ஆப்பை டெலீட் பண்ணுங்கள், இல்லை அக்கௌண்ட்டை டெலீட் பண்ணுங்கள். கொஞ்ச நாளைக்கு ரியல் லைஃப்பில் ரியல் வேர்ல்டில் என்ஜாய் பண்ணி பாருங்கள். இது எல்லாமே ரியல் மீனிங்ஃபுல் லைஃப்பை வாழ்வதற்கான ஒரு அடித்தளத்தையும் அடிப்படையையும் தொடர்ந்து நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்கிறீங்க? இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு நம்ம மைண்டை கரண்ட் லைஃப்பில் கரண்ட்டாக என்ஜாய் பண்ணி வாழலாம். இல்லை நான் கரெக்டாக தான் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறேன், இப்போ வரைக்கும் இம்பேக்டே கிடையாது, ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா that is completely up to you. at end of the day நம்ம எப்பயுமே சொல்கிற மாதிரி ஹாப்பினஸ், நிம்மதியான வாழ்க்கை, இது ரெண்டுமே உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா எந்த இதனாலும் நீங்கள் பண்ணலாங்க. உங்களை என்கரேஜ் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. நம்ம சில விஷயங்களை அவாய்ட் பண்ணணும்னு நினைக்கிறது எல்லாமே கண்டிப்பாக நம்மளை ஹார்ம் பண்ணும், நம்மளை கஷ்டப்படுத்தும், நம்மளை கீழே தள்ளக்கூடிய விஷயங்களை தான் மாற்றுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுறோம். உங்களுடைய விருப்பம், உங்களுடைய விஷஸ் தான். ஏன்னா என்ன தான் நம்ம பேசினாலும் என்ன தான் பண்ணாலும் at end of the day you should take a decision. உங்கள் மனசுக்கு தெரியும் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சைடில் லைட்டை ட்ரிகர் பண்ணி விடுறது, உங்களை தூண்டுதல் கொடுக்கறது. அந்த விளக்கு அதுக்கப்புறம் அந்த திரியை தூண்டி விட்ட பின்னா நல்லா எரியுமா, பிரகாசமாக இருக்க போதா, இல்லை மொத்தமாக அணைய போதா அப்படின்றது எல்லாமே அந்த திரியோட தன்மையை பொறுத்து தான் இருக்குது. அது உங்களை பொறுத்து தான் இருக்குது. கண்டிப்பாக இந்த எபிசோட் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு, எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. இது எல்லாமே ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான வழிகளை கொடுத்து கொண்டு தான் இருக்குது அப்படின்றத. இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பி. அது மட்டும் இல்லாமல் இதை மற்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய வளர்ச்சின்றது நம்மளை சுற்றி இருக்க நம்ம கண்ணுக்கு தெரியாத மக்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உருவாக்குவதற்கான வெற்றியை கொடுத்துக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தொடர்ந்த செயலும் தொடர்ந்த நல்ல கிவிங் பேக் டு கம்யூனிட்டிக்கும் அந்த ஒரு எஃபோர்ட்டுக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய சப்போர்ட்னால தான் என்னால் பண்ண முடியுது. இது நான் மட்டும் கிடையாது, இது நம்ம பாட்காஸ்ட். பேர் வேணால் ஆர்ஜேமனுன்னு வச்சுருக்கலாம், ஆனால் இது முக்கியமாக நண்பா நண்பிகளோட பாட்காஸ்ட், உங்களுடைய பாட்காஸ்ட். உங்களுக்காக தொடர்ந்து நான் போராடிக்கிட்டே இருப்பேன், கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்காக இதை நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத நான் கேரண்டி கொடுத்துக்கிறேன். எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ நடந்தாலும் உங்களுக்காக இந்த குரல் ஒலிச்சு கொண்டே தான் இருக்க போகுது. உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஸ்பாட்டிஃபைலையும் ஆப்பிள் பாட்காஸ்ட்லையும் கொடுத்துக்கிட்டே இருங்க ப்ளீஸ். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுடைய மெசேஜ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக், அடுத்த எபிசோட் என்ன பண்ணலாம் அப்படின்ற ஃபீட்பேக்கும் எல்லாத்தையுமே RJMN_, இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எழுதி அனுப்பலாம். நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் பாட்காஸ்ட் நம்ம எபிசோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய ஹேப்பனிங் இருக்குது. அடிக்கடி உங்களோட நான் கனெக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஈஸியாக ஜாலியாக இருக்கும். நிறைய பாசிட்டிவிட்டி உங்களுக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஆல் ரைட், அடுத்த எபிசோடில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ மனோ. நீங்கள் கேட்டுக்கிட்டீங்க RJ மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. பை பாய், டேக் கேர். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக, சந்தோஷமாக, செம்மையாக வாழ்வதற்கு வாழ்த்துக்கள். பை பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க RJ மனோ தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.